தமிழகத்தோட நடுத்தர வர்க்க குடும்பங்களோட மிகப்பெரிய நம்பிக்கையே அஞ்சலக சேமிப்பு திட்டங்கள் தான். அதிலும் குறிப்பாக ரிட்டையர்மெண்ட் காலத்துக்காக போடப்படக்கூடிய பிபிஎஃப் மற்றும் பெண் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தொடங்கப்படும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் SSY. இந்த ரெண்டுக்கும் March 31 ரொம்ப முக்கியமான டெட்லைன். அதை பற்றி பார்க்கலாம். நடப்பு 2025-26 நிதியாண்டு முடிகிறதுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் உங்களுடைய கணக்கு ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை நீங்கள் உடனே பண்ணியாகணும். அரசு விதிகளின்படி இந்த கணக்குகள் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு நிதியாண்டிலும் ஒரு குறிப்பிட்ட குறைந்தபட்ச தொகையை நீங்கள் டெபாசிட் பண்ணணும். அப்படி செய்ய தவறுனா உங்கள் கணக்கு இன்ஆக்டிவ் அல்லது டிஃபால்ட் நிலைக்கு போயிடும். முதலில் PPF பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நீண்ட கால சேமிப்புக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தற்போது இதற்கு 7.1% வட்டி வழங்கப்படுது. ஒரு நிதியாண்டுக்கு குறைஞ்சது 500 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். நீங்கள் பணம் போட மறந்துட்டா கணக்கு முடக்கப்படும். அதை மீண்டும் செயல்படுத்துறதுக்கு விடுபட்ட ஒவ்வொரு ஆண்டுக்கும் தலா 50 ரூபாய் அபராதம் மற்றும் நிலுவைத் தொகையை செலுத்த வேண்டி வரும். உதாரணத்துக்கு நீங்கள் 2025-26 நிதியாண்டில் 1 ரூபாய் கூட போடலை அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் உங்களுடைய கணக்கு முடங்கும். அதுக்கப்புறமா நீங்கள் லோன் வாங்கவோ அல்லது முதிர்வு தொகையை எடுக்கிறதுக்கோ சிக்கல்கள் ஏற்படும். ரெண்டாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ருத்தி யோஜனா SSY. பெண் குழந்தைங்களோட படிப்பு மற்றும் திருமண செலவுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த திட்டத்துக்கு தற்போது கவர்ச்சிகரமான 8.2% வட்டி வழங்கப்படுது. ஒரு நிதியாண்டுக்கு குறைஞ்சது 250 ரூபாய் டெபாசிட் பண்ணணும். இதிலும் பணம் செலுத்த தவறுனா கணக்கு முடக்கப்படும். மீண்டும் சீர் செய்யறதுக்கு 50 ரூபாய் அபராதத்தோட குறைந்தபட்ச தொகையை செலுத்தணும். இந்த 2 திட்டங்களுமே 100% பாதுகாப்பானவை. அது மட்டும் இல்லாம வருமான வரி சட்டத்தின் 80C பிரிவின் கீழ் ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி விலக்கு பெற முடியும். கடைசி நாள் வரைக்கும் காத்திருக்க வேண்டாம். மார்ச் 31ஆம் தேதி வங்கிகளில் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் அல்லது ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் ஏதாவது தொழில்நுட்ப கோளாறுகள் கூட ஏற்படலாம். எனவே இப்பவே உங்களுடைய மொபைல் பேங்கிங் அல்லது அருகில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த குறைந்தபட்ச தொகையை செலுத்தி உங்களுடைய சேமிப்பை பாதுகாத்துக்கோங்க. தமிழகத்தில் பலரும் தங்களுடைய எதிர்கால தேவைக்காகவும் பெண் குழந்தைங்களோட திருமணத்துக்காகவும் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதன்மையான முதலீடுகள் இந்த PPF மற்றும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் SSY. இதில் எவ்வளவு போட்டால் எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நம்ம எல்லோருக்குமே இருக்குது. தற்போதைய வட்டி விகிதங்களின் படி பார்த்தோம்னா PPFக்கு 7.1%, SSYக்கு 8.2%. அதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷனை மட்டும் பார்க்கலாம். நீண்ட கால அடிப்படையில் அதாவது ஒரு 15 வருஷத்துக்கு தொடர்ந்து முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டு வட்டி காம்பவுண்டிங் உங்களோட பணத்தை எப்படி வளர்க்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆண்டுக்கு 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சால் 15 ஆண்டுகளோட முடிவில் உங்களோட கையில் இருக்கிறது சுமார் 2,71,214 ரூபாயாக இருக்கும். இதில் வட்டி மட்டுமே 1.21 லட்சம் ரூபாய். ஒருவேளை நீங்கள் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் சேமிச்சிங்கன்னா முதிர்வு காலத்தில் சுமார் 13,56,070 ரூபாய் கிடைக்கும். அதிகபட்ச வரம்பான ஆண்டுக்கு 1,50,000 ரூபாய் முதலீடு பண்ணுறவங்களுக்கு 15 ஆண்டுகள் கழித்து சுமார் 40,68,209 ரூபாய் கைக்கு வரும். இதில் வட்டி வருமானம் மட்டுமே சுமார் 18.18 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். அடுத்ததாக இப்போ நம்ம செல்வமகள் சேமிப்பு திட்டத்தை எடுத்துக்கிட்டோம்னா பெண் குழந்தைங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்தில் வட்டி விகிதம் ரொம்பவே அதிகம். இதில் நீங்கள் 15 ஆண்டுகள் மட்டுமே பணம் போடுவீங்க. ஆனால் அந்த பணம் 21 ஆண்டுகள் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே போகும். ஆண்டுக்கு வெறும் 10,000 ரூபாய் சேமிச்சா கூட உங்களுடைய மகள் 21 வயசை எட்டும் போது சுமார் 4,78,808 ரூபாயை மொத்தமாக பெற முடியும். ஆண்டுக்கு 50,000 ரூபாய் முதலீடு பண்ணினோன்னா முதிர்வு தொகையாக சுமார் 23,94,040 ரூபாய் கிடைக்கும். உங்கள் மகளுடைய உயர்கல்விக்கு இது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கும். நீங்கள் ஆண்டுக்கு 1.5 லட்சம் ரூபாயை நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா அதுதான் அதிகபட்ச தொகை. அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 21வது ஆண்டோட இறுதியில் உங்களுடைய மகள் பெயரில் சுமார் 71,82,119 ரூபாய் இருக்கும். அதில் நீங்கள் கட்டின அசல் 22.5 லட்சம் ரூபாய் போக அரசு வழங்கக்கூடிய வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா சுமார் 49.32 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இந்த 2 திட்டங்களிலுமே கிடைக்கக்கூடிய வட்டிக்கும் நீங்கள் வாங்கக்கூடிய முதிர்வு தொகைக்கும் வருமான வரி எதுவும் கிடையாது. இதுதான் இந்த திட்டங்களுடைய மிகப்பெரிய பிளஸ். Subscribe to One India and never miss an update.